ஆழ்வார் திருவடிகளே சரணம். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்தரம் முனி ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரே காமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சத பதாம்புஜ युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्हुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगडं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. திருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர்தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன்வருமூர் கருச்சந்தும் காரையிலும் கமழ் கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வளம்பதியே. உலகும் மழிசையும் உள்ளணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையை வைத்தெடுத்த பக்கம் வலிது. திருமழிசை ஆழ்வார்களுடைய திருச்சந்த விருத்தம் என்கிற அற்புதமான பிரபந்தம், அதை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டியது 24வது பாசுரம். இந்த 24வது பாசுரத்திலேயும் 25வது பாசுரத்திலேயும் தொடர்ந்து நரசிம்மாவதாரத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். சென்ற பாசுரத்திலேயும் நரசிம்மாவதாரம் அந்த அனுபவமே இருந்தது. இந்த பாசுரத்திலேயும் அதே போல நரசிம்மாவதாரமே காட்டப்படுகிறது. அதிலே இந்த 24வது பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தினுடைய மகிமையும் அதுவும் எடுத்து காட்டப்படுகிறது. கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்து எம் அண்ணலே அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழுமார்ப ஆழிமேனி மாயனே என்று இந்த பாசுரம். முதலிலே பதவுரை. கங்கை நீர், கங்கா தீர்த்தத்தை பயந்த உண்டாக்கின. கங்கா தீர்த்தத்தை எம்பெருமான் தான் ஏற்படுத்தினான். அப்படி அதை பயந்த கொடுத்த உண்டாக்கின. பாத பங்கயத்து, பங்கஜம் போலே போக்கியமான திருவடிகளை உடைய எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படி இருக்கு? பங்கஜம் என்று தாமரைக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பெயர். அந்த தாமரையை போலே போக்கியமான திருவடிகள், மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய திருவடிகள். அப்படிப்பட்ட திருவடிகளை உடைய எம் அண்ணலே, நம்முடைய நாதனே. அண்ணல்னா சுவாமி, நாதன். அம் அழகியதான கை, திருக்கைகளிலே ஆழி, திருவாழி ஆழ்வான் என்ன? திருவாழி ஆழ்வான்னா சக்கரத்து ஆழ்வார். தன்னுடைய திருக்கையிலே, தன்னுடைய திருக்கைகளிலே ஒவ்வொரு திருக்கையிலே என்ன இருக்குங்கிறதை சொல்லுகிறார். திருவாழி ஆழ்வானை வலக்கையிலே கொண்டிருக்கிறான். அடுத்தது சங்கு, ஸ்ரீ பாஞ்சஜன்யம் என்ன? ஸ்ரீ பாஞ்சஜன்ய ஆழ்வான், சங்கத்தாழ்வான், அவனை ஒரு திருக்கையிலே வைத்திருக்கிறார். தண்டு, கதையான கௌமோதகி என்ன? எம்பெருமானுடைய கதை, அதுதான் தண்டு என்று சொல்லப்படுகிறது. அது கௌமோதகின்னு அதுக்கு பெயர். அந்த கௌமோதகி என்ன? அதுக்கு மேல வில்லும், ஸ்ரீ சார்கம் என்ன? வில் என்பது இங்கே ஷார்கம் என்னும் வில்லாண்டான், பிரசித்தமா நமக்கு தெரிந்த பாசுரம். அப்படி எம்பெருமானுடைய வில் ஷார்கம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ ஷார்கம் என்ன? வாழும் நந்தகம் என்ன? நந்தகம்ங்கிறது எம்பெருமானுடைய வாழ். இவற்றை ஏந்தினாய், தரித்தவனே, இவற்றையெல்லாம் தரித்திருப்பவனே, எல்லாம் விழிச்சொல். அப்படி எம்பெருமானை பார்த்து கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தி எம் அண்ணலே. அதே போல அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் அப்படின்னு அழைக்கிறார் எம்பெருமானை. இப்படி தரித்தவனே. சிங்கமாய, நரசிம்ம ரூபனாய் அவதரித்த. நரசிம்ம ரூபம், அதாவது நரமும் சிங்கமும் கலந்த உருவம். அப்படி அவதரித்த தேவதேவ, தேவதேவனே, தேவர்களுக்கு தேவனாக இருப்பவனே. தேன் மது உலாவு ஒழுகான் என்றுள்ள மெல், மென்மை மிக்க மலர் தாமரை பூவில் தோன்றிய மங்கை பெரிய பிராட்டியார். மன்னி சிறிது மகளாமல் வாழும் விளங்கும் மார்ப, திருமார்பை உடையவனே. அகலகில்லேன் இறையும் என்று பிராட்டியே சொல்லுகிறாள்.
எம்பெருமானுடைய திருமார்பை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் விலக மாட்டேன் என்று சொல்லுகிறாள். அந்த விஷயத்தை இங்கே காட்டுகிறார். மது ஒழுகான் என்றுள்ள தேனானது அப்படியே பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய மென்மை மிக்க தாமரை பூவில் தோன்றிய பெரிய பிராட்டியார். தாமரை பூவில் தோன்றினவள் பூமகள் என்றே அவளுக்கு முக்கியமான திருநாமம் தாயாருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் மன்னினா பொருந்தின்னு அர்த்தம். அப்படியே அகலாமல் திருமார்பிலே சிறிதும் அகலாமல் வாழும் விளங்கும் நன்றாக விளங்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய மார்ப அந்த பிராட்டி வாழக்கூடிய திருமார்பை உடையவனே. மார்பன மார்பை உடையவனே, திருமார்பை உடையவனே. ஆழி சமுத்திரம் போலே ஸ்ரமகரமான மேனி திருமேனியுடைய மாயனே, ஆச்சரிய பூத்தனே. மாயன்னா ஆச்சரிய பூத்தன். சமுத்திரம் எப்படி பார்ப்பவர்களுடைய சிரமத்தை போக்குகிறதோ, குளிர்ச்சியா இருந்து கொண்டு இதமாக இருக்கிறதோ, அதே போல இருக்கக்கூடிய திருமேனியை உடையவனே, ஆழிமேனி மாயனே என்று எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லி அனுபவிக்கிறார். முதல்ல அவதாரிகை பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் 24ஆம் பாட்டு. பரம பாவனனுமாய் நிரதிசய போக்கியனுமாய் போக்தாக்களை காத்தூட்ட வல்ல பரிகரத்தையும் உடைய தேவரீர் ஆசிரித ரக்ஷணத்துக்கு அனுகூலமாக திவ்ய விக்கிரகத்தை அழிய மாறி வந்து தோற்றின இவ்வேற்றத்தை நித்தியசூரிகள் அறிதல் பிராட்டி அறிதல் ஒழிய வேறு அறிய வல்லார் ஆர் என்று பின்னையும் அந்த நரசிம்ம விற்த்தாந்தத்திலே ஈடுபடுகிறார். ஆழ்வார் மீண்டும் பின்னையும்னா மீண்டும் இந்த நரசிம்ம விற்த்தாந்தத்திலே போன பாசுரத்திலே நரசிம்ம விற்த்தாந்தம் நரசிம்ம பெருமாளுடைய சரித்திரம் அதை அனுபவித்தார். இந்த பாசுரத்திலே அதிலே ஈடுபடுகிறார். இந்த பாசுரத்திலே எப்படி ஈடுபடுகிறார் என்றால், எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? பரம பாவனனாக இருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையை வச்சே சொல்றார். கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தி எம் அண்ணலே. அப்படி இருக்கிற பாவனன், அவனும் புனிதமா இருக்கான், நம்மையும் புனிதப்படுத்துகிறான். அப்ப பாவனன் என்று பரம பாவனனும் ஆகிய பரம பாவனனுமாய் நிரதிசய போக்கியனுமாய் அங்கையாழி சங்கு தண்டு வில்லும்பாடு மேந்தினாய். இவ்வளவு அழகான ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கிறாய். இப்ப மிகவும் இனிமையானவன். அதுக்கு மேலே அதே சமயத்துல போக்தாக்களை காத்தூட்ட வல்ல பரிகரத்தையும் உடைய தேவரீர். அந்த ஆயுதங்கள் தான் அடியார்களை, போக்தாக்கள்னா இங்கே எம்பெருமானை அனுபவிப்பவர்கள், அவர்களை காத்தூட்ட வல்ல. காத்துன்னா காப்பது, ஊட்டுவதுன்னா அதை நன்னா வளர்ப்பது. அப்படி பண்ணக்கூடியதான திவ்ய ஆயுதங்களை, அந்த பரிகரத்தை உடைய தேவரீர் ஆசிரித ரக்ஷணத்துக்கு அனுகூலமாக அடியவனை காப்பாற்றுவதற்காக. ஆசிரித்தன்னா இங்க பிரகலாதன் தான் ஆசிரித்தன், பிரகலாத ஆழ்வான் தான். அவனுடைய ரக்ஷணத்துக்கு அனுகூலமாக, அதுக்கு நல்ல பொருத்தமாக, அதுக்கு தேவைப்பட்டபடிக்கு திவ்ய விக்கிரகத்தை அழிய மாறி வந்து தன்னுடைய திவ்யமான திருமேனியை இங்கே எப்படி மாற்றிக்கொண்டான்? ஒரு சிங்க தலையாகவும் மனித உடலாகவும் மாற்றிக்கொண்டான். அப்படி அழிய மாறி வந்து தோற்றின இவ்வேற்றத்தை, எம்பெருமான் வந்து இப்படி தோன்றினானே, இந்த ஏற்றத்தை, இந்த பெருமையை நித்தியசூரிகள் அறிதல். யார் தெரிந்து கொள்ள முடியும்? நித்தியசூரிகள் தெரிந்து கொள்ளலாம். பிராட்டி அறிதல் ஒழிய, பிராட்டி வேணா தெரிந்து கொள்ளலாம் ஒழிய, அதை தவிர வேறு அறிய வல்லார் ஆர், வேறு யாராலே இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும்? ஒண்ணு நித்தியசூரிகள் அறிந்து கொள்ளலாம், இல்ல பிராட்டி அறிந்து கொள்ளலாம். எதனாலே என்றால் நித்தியசூரிகளை தான் நல்ல அறிவிலே சிறந்தவர்களாக சர்வஜர்களாக இருக்கிறார்கள். பிராட்டி அவர்களுக்கும் தலைவியாக இருக்கிறாள். அதான் அசேஷானாம் ஜெகதக விஷ்ணு பத்னி. பிராட்டி எல்லாருக்கும் தலைவியாக இருக்கிறாள், விஷ்ணுக்கு பத்னியாக இருக்கிறாள். அப்படி இருப்பதனால அவளுக்கு மேன்மையும் இருக்கு, எளிமையும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிராட்டி உன்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம், வேறு யாராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று பின்னையும் அந்த நரசிம்ம விற்த்தாந்தத்திலே ஈடுபடுகிறார். மீண்டும் அந்த நரசிம்ம விற்த்தாந்தத்திலே, நரசிம்மனுடைய சரித்திரத்திலேயே ஈடுபடுகிறார் என்று அவதாரிகை வியாக்கியானம். கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தி எம் அண்ணலே. குரு பாத்தகனான ருத்ரனுக்கும் சுத்தியை பிறப்பிக்கும் அக்கங்கைக்கும் உட்பாதகமாய் சுத்தி யுக்தர்க்கு நிர்திசய போக்கியமான திருவடிகளை உடைய என் நாதனே. அப்படியே அதை விளக்கிற. குரு பாத்தகனான ருத்ரனுக்கும், குரு பாத்தகன், பாத்தகன்னா ரொம்ப கொடுமையான தவறை பண்ணுபவன் அர்த்தம். பாத்தகி என்று சொல்லுவார்கள். பாத்தகன் அப்படிங்கிற தமிழ்ல ரொம்ப கொடுமையான
அதாவது தந்தையுடைய தலையை போய் யாராவது கிள்ளுவாழா? அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவனுக்கு. அப்படி குரு பாத்தகனான தன்னுடைய தந்தை குருவாகவும் இருக்கார், பெரியவராகவும் இருக்கிறார், உபதேசம் பண்ணவராகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். அப்படி அந்த குருவிடத்திலே தவறு இழைத்தவனான ருத்ரனுக்கும் சுத்தியை பிறப்பிக்கும், அவனுக்கு சுத்தியை பிறப்பிக்கிறது எது? கங்கை. அக்கங்கைக்கும் உட்பாதகமாய், அந்த கங்கை தோன்றுவதற்கு எது காரணமா இருந்தது? எங்கிருந்து அந்த கங்கை தோன்றியது? அப்படி உட்பாதகமாய் சுத்தி யுக்தருக்கு நிரதிசய போக்கியமான திருவடிகளை உடைய சுத்தி யுக்தர் சுத்தி அடைந்து விட்டார்கள். அப்ப அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே, அதுக்கு திருவடிகளே இருக்கு. அப்ப திருவடிகள் தான் பாவனத்துவம், திருவடிகளுக்கு தான் பாவனத்துவம் இருக்கு, திருவடிகளுக்கு தான் போக்கியத்துவம் இருக்கு. அப்படி சுத்தி இல்லாதவர்களுக்கு சுத்தியை ஏற்படுத்துகிறது. சுத்தி ஏற்பட்ட பிறகு இனிமே ஒன்றும் காரியம் இல்லையே, பெருமாளை அனுபவிக்கணும். அப்ப அனுபவிக்கிறதுக்கு போக்கியமாக எது இருக்கிறது? எம்பெருமானுடைய திருவடிகள் தான் இருக்கிறது. நிர்திசய போக்கியமான திருவடிகளை உடைய என்னாசனே. அபராதானாம் ஆலயரான சம்சாரிகளுக்கு பாவனமாய் அஸ்பிருஷ்ட சம்சார தோஷரான நித்தியர்க்கும் முக்தர்க்கும் நிர்திசய போக்கியமான திருவடிகளை உடையவன் என் கை. அதை இன்னும் விளக்கிறார். அபராதானாம் ஆலயரான சம்சாரிகளுக்கு, அகமஸ்மி அபராதானாம் ஆலய என்று ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். நான் குற்றங்களுக்கெல்லாம் கொள்கலமாய் இருக்கிறேன் என்று இது ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் இருக்கக்கூடியது. அகதிஹி, அதாவது இது சரணாகதி எப்படி பண்றதுங்கிறத காட்டக்கூடிய ஒரு பகுதியில இந்த வாக்கியமானது காணப்படுகிறது. அகமஸ்மி அபராதானாம் ஆலய, நானும் அபராதங்களுக்கு ஆலயம், ஆலயம்னா இருப்பிடமாக இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு, அந்த சம்சாரிகளுக்கு பாவனமாய், அவர்களோ தோஷத்தோட இருக்கார்கள், அவர்களுடைய தோஷத்தை போக்குவதாக எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம், திருவடிகள் இருக்கு, திருவடி தீர்த்தமும் இருக்கு. அதுக்கு மேல அந்த திருவடிகள் போக்கியமாகவும் இருக்கு. யாருக்கு? அஸ்பிருஷ்ட சம்சார தோஷரான நித்தியருக்கும். அஸ்பிருஷ்ட சம்சார தோஷர், சம்சார தோஷர்னா சம்சாரத்தினுடைய தோஷம் தீண்ட பெற்றவர்கள், அஸ்பிருஷ்டர்னா அது தீண்ட பெறாதவர்கள். அப்படிப்பட்ட நித்தியருக்கும், நித்திய சூரிகளுக்கும் நிர்திசய போக்கியமாக இருக்கு. முக்தருக்கும், இந்த முக்தர்கள் தனி, அவர்கள் அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்கள். முன்னாடி அவர்களுக்கு தோஷம் இருந்தது, இப்ப போக்கப்பட்டு விட்டது, இனிமேல் தீண்டாது, ஆனால் முன்னாடி இருந்திருக்கு. அதான் முக்தருக்கும் வச்சுக்கணும். முக்தருக்கும் நிர்திசய போக்கியமான, அவர்களுக்கும் மிக மிக இனிமையை உடையதான திருவடிகளை உடையவன் என் கை. அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவன் என்று சொல்லப்படுகிறான். இப்போது அண்ணல் என்று, இப்போ எம்பெருமான் அண்ணல் என்று அழைக்கப்படுகிறான். கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தி எம் அண்ணலே அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார். அது எதனாலேங்கிறத இங்க விளக்குறார். இப்போது அண்ணல் என்று இவ்வர்த்தத்தை தமக்கு நிர்ஹேதுகமாக பிரகாசிப்பித்த உபகார ஸ்மிருதியாலே என்னாதனே என்கிறார். பொதுவா இங்க அண்ணல் சுவாமின்னு கூப்பிடல. இப்படிப்பட்ட அர்த்தத்தை, எப்படிப்பட்ட அர்த்தம்? எம்பெருமான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே உதவுபவனாக இருக்கிறான். தோஷத்தோட இருப்பவர்களுக்கு சுத்தியை ஏற்படுத்துபவனாக இருக்கிறான். சுத்தி அடைந்தவர்களுக்கு எம்பெருமானை அனுபவிக்கும்படிக்கு போக்கியத்தை உடையவனாகவும் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை எனக்கு காட்டி கொடுத்தானே, அதுதான் இங்க உபகாரகன். அதை இங்க சொல்றார், என் நாதனே என்கிறார். இவ்வர்த்தத்தை இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தன்மையை தமக்கு, ஆழ்வாருக்கு நிர்ஹேதுகமாக பிரகாசிப்பித்த, எந்த காரணமும் இல்லாமல் எம்பெருமான் இவருக்கு இதை காட்டி கொடுத்தான். அப்படி பிரகாசிப்பித்த உபகார ஸ்மிருதியாலே, அதனால ஒரு நன்றி உணர்வு ஏற்படுகிறது. அந்த நன்றி உணர்வினாலே என் நாதனே என்கிறார் என்று, அதாவது பிரகரணத்துக்கு பொருத்தமா வியாக்கியானம் எடுத்து காட்டியிருக்க. என் நாதனே என்கிறார். அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய், மேலே அதை எடுத்து காட்டுகிறார். அத்திருவடிகளை அனுபவிக்க இழிந்தார்க்கு விரோதிகளை அழியச் செய்யும் திவ்ய ஆயுதங்களை எப்போது ஆர்க்கு என்பெறுகிறதோ என்று சர்வதா தரித்து நிற்கும் அவனே. அதாவது இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அனுபவிக்க இழிந்தார்க்கு, அதில் அனுபவிக்கலாம் என்று இறங்கினவர்களுக்கு, இழிந்தார்னா இறங்கினவர்னு அர்த்தம். இழிந்தவர்கள்னா ரொம்ப தாழ்ந்தவர்கள்னு நினைக்க கூடாது. ஏன்னா இந்த பாசுரத்துல இதை போல வார்த்தைகள் வரும்போது நமக்கே குழம்பிடும் சமயத்துல. அது வியாக்கியான சைலி புரிஞ்சாதான் இழிந்தார்க்குன்னா அதுல ஈடுபட்டவர்களுக்கு என்ற ஒரு அர்த்தம். அனுபவிக்க ஈடுபட்டவர்களுக்கு விரோதிகளை அழியச் செய்யும் திவ்ய ஆயுதங்களை, விரோதிகளை எல்லாம் அழிய செய்யக்கூடிய திவ்ய ஆயுதங்கள், விரோதியை போக்கி கொடுக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள், அந்த திவ்ய ஆயுதங்களை எப்போது ஆர்க்கு என் வருகிறதோ, இது எம்பெருமான் நினைக்கிறான்.
எப்பொழுது யாருக்கு என்ன கஷ்டம் வரப்போறதோ என்று சர்வதா தரித்து நிற்கும் அவனே. சர்வதான எல்லா சமயத்திலும் ஒரே நிலையிலே கையில ஏந்தி கொண்டு நிற்பவனே. தனக்குத்தானே ஆபரணமான திருக்கையிலே திருவாழி தொடக்கமான ஸ்ரீ பஞ்சாயுதங்களை தரித்த இதுவும் திருவடிகளோ பாதி தமக்கு போக்கியமாய் இருக்கிறது ஆயிற்று. எப்படி திருவடிகள் போக்கியமாக இருக்கிறதோ அதே போல எம்பெருமான் தன்னுடைய திருக்கைகளிலே இந்த ஆபரணங்களை திவ்ய ஆயுதங்களை எல்லாம் தரித்திருக்கிறானே. இதுவும் திருவடிகள் எப்படி இனிமையா இருக்கோ அதே போல பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது. தனக்குத்தானே ஆபரணமான திருக்கையிலே அந்த திருக்கையை பார்த்தா அதுக்கு ஆபரணம் எல்லாம் புதுசா நம்ம சேர்க்கவே வேண்டாம், அதுவே அதுக்கு ஆபரணத்தை போல இருக்கு. அப்படிப்பட்ட திருக்கையிலே திருவாழி தொடக்கமான ஸ்ரீ பஞ்சாயுதங்களை திருவாழி, திருச்சங்கு, கதை, வில், அதுக்கு மேலே வாள், அப்படி 5 ஆயுதங்கள் பஞ்சாயுதங்கள் எல்லாம் தரித்திருப்பவனே. தரித்த இதுவும் அப்படி ஸ்ரீ பஞ்சாயுதங்களை தரித்த இதுவும் திருவடிகளோ பாதி. திருவடிகள் எப்படி நமக்கு இனிமையா இருக்கோ அதே போல தமக்கு போக்கியமாய் இருக்கிறது ஆய்த்து. இந்த பஞ்சாயுதங்களோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறானே அதுவும் மிக இனிமையாக இருக்கிறது. சிங்கமாய தேவதேவ அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது நரசிம்மாவதாரம் பண்ணியிருக்கிறான். அதை காட்டுகிறார். அத்திவ்யாயுதங்கள் அசத் சமமாம்படி வரங்கொண்ட ஹிரணியனை. ஹிரணியன் என்ன பண்ணிட்டான், எந்த ஆயுதமும் பிரயோஜனப்படாம போயிட்டான். அசத் சமம்னா இருந்தும் இல்லாமல். இப்போ அசன்னேவ சபவதி, இந்த ஆத்மா பகவானை தெரிந்து கொள்ளாத போது அசத்தாகவே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கான் ஆத்மா, என்னைக்குமே அழிய போறது இல்லை, ஆனா அசத்தை போல இருக்கான், ஞானம் இல்லாமல் இருக்கிறான் மொத்தமாக. அதே போலத்தான் இங்க சொல்றார். திவ்யாயுதங்கள், அந்த திவ்யாயுதங்கள் அசத் சமமாம்படி, அது அசத்தாக ஆகும்படிக்கு, அசத்தை போல ஆகும்படிக்கு, அசத் சமம்னா அசத்துக்கு சமமாக இருக்கும்படிக்கு வரங்கொண்ட ஹிரணியனை. எம்பெருமானிடத்திலே இவன் சண்டை போட போறாங்கிறது அவனுக்கு தெரியாது ஹிரணியனுக்கு. அவன் என்ன நினைச்சிட்டான், யாரோட ஆயுதமும் தன்னை கொல்லக்கூடாது என்று நினைத்து விட்டான். அதனால பிரம்மாவிடத்துல எந்த ஆயுதத்தாலும் நான் கொல்லப்படக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கி கொண்டான். அப்படிப்பட்ட வரத்தை பெற்ற ஹிரண்யன் நகாயுதமான சிம்மமாய் அழியச் செய்த ஆசிரித பக்ஷபாதத்தாலே நித்திய சூரிகளை எழுதி கொண்டவனே. நகாயுதமான சிம்ம, வாக்கியமே சரியா இல்லையே, சிம்மமாயின்னு இருக்கணும், இந்த ஒரு மாமி விட்டு போயிருக்கு. நகாயுதமான சிம்மமாய் அழியச் செய்த, நகாயுதத்தை உடைய சிம்மமாக அழியச் செய்தான். அப்படிப்பட்ட அழியச் செய்த ஆசிரித பக்ஷபாதத்தாலே, அடியார்கள் விஷயத்திலே இருக்கக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய பக்ஷபாதம், ஓரவஞ்சனை, அத்தாலே நித்திய சூரிகளை எழுதி கொண்டோம். அதை பார்த்த நித்திய சூரிகள்லாம் என்ன பண்ணிட்டா, ஓ இவன் தான் நமக்கு சுவாமி, அடியார்களுக்கு இவ்வளவு ஓரவஞ்சனை வச்சிருக்கானே. இந்த பிரகலாத ஆழ்வானுக்காக எம்பெருமான் என்ன பண்ணான், எல்லா வரமும் பொய்த்து போகும்படி பண்ணிட்டான். கடைசியில எவ்வளவோ வரத்தை கொடுத்திருந்தான், அந்த வரம் எல்லாம் பொய்த்து போகக்கூடாது, ஆனா காரியமும் முடிய வேண்டும். அப்படி இருக்கிறதுனாலே தன்னுடைய அடியார்கள் பக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த ஓரவஞ்சனையை காட்டி அந்த ஹிரண்யனை அழித்து நித்திய சூரிகளை எழுதி கொண்டவன். திவ்யமங்கள விக்கிரகத்தின் சுவடரியும் நித்திய சூரிகளுக்கிறே அவ்வடிவையும் அழிய மாறி ரட்சித்த ஆசிரித பக்ஷபாதத்தில் எல்லை தெரிவது. யாருக்கு இந்த எம்பெருமானுடைய ஆசிரித பக்ஷபாதம், அதாவது அடியார்கள் விஷயத்திலே ஒரு ஓரவஞ்சனை, அதனுடைய எல்லைன்னா அதனுடைய உச்சகட்டம். அப்படி எம்பெருமான் இதுக்கு மேல ஒருத்தனுக்கு அவர்கள் விருப்பப்படி இருக்க முடியாது, அடியார்கள் விருப்பத்துக்கு இருக்க முடியாது என்று காட்டக்கூடிய அவதாரமாக நரசிம்ம அவதாரம் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்தை காட்டலாம், இங்கே எம்பெருமான் இருப்பான் என்று சொன்ன உடனே அங்கே எம்பெருமான் இருந்து அதிலிருந்து வெளியே வந்தானே அந்த அடியார் சொன்னதுக்காக. அப்படி திவ்யமங்கள விக்கிரகத்தின் சுவடரியும் நித்திய சூரிகளுக்கிறே, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனி, அதனுடைய சுவடு அறியும், அதனுடைய தன்மையை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கிறே, இந்த நித்திய சூரிகளுக்குத்தானே அவ்வடிவையும் அழிய மாறி ரட்சித்த ஆசிரித பக்ஷபாதத்தின் எல்லை தெரிவது. அந்த வடிவு, அதாவது நித்திய சூரிகளாலே விரும்பப்பட்ட அந்த வடிவு, அதை அழிய மாறி, அது இந்த உலகத்திலே மாறி போகும்படிக்கு ரட்சித்த எம்பெருமான் ரட்சித்தானே. அப்படி ரட்சித்த ஆசிரித பக்ஷபாதத்தின் எல்லை தெரிவது. அடியார்கள் விஷயத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓரவஞ்சனையானது நித்திய சூரிகளுக்குத்தான் தெரியும்.
தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழு மார்ப, செவ்வியையும் மென்மையையும் உடைத்தான தாமரையில் பிறப்பாலும். இந்த பிராட்டிக்கு எப்போ பிறந்த இடம் தான் தாமரை புஷ்பம் என்று சொல்லுவாள். அவ என்னைக்கு பிறந்தாள்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா பிறந்த இடம் தாமரை புஷ்பம்னு சொல்லுவா. அப்படி பங்குனி உத்திரம்னு நம்ம சொல்றோம், அது திருப்பார்கடல்ல இருந்து வெளியில வந்த நாள், அது பங்குனி உத்திரம். அதனாலே அவளுக்கு பங்குனி உத்திரம் தான் பெரிய பிராட்டியா இருக்கு என்று சொல்லுவார்கள். அதுபோல சீதா பிராட்டிக்கும் பங்குனி உத்திரம் சொல்லுவார்கள். அது அவருடைய திருநக்ஷத்திரம். அவளும் பூமியிலேருந்து வந்த நாள். ஆனா இந்த புஷ்பத்திலே பிறந்தது சொல்லுவார்களே தவிர என்னைக்கு பிறந்தான்னு சொல்ல முடியாது. அப்படி செவ்வியையும் மென்மையும் உடைத்தான தாமரையில் பிறப்பாலும். செவ்வினா புதுசா இருக்கு, மென்மைனா மென்மையா இருக்கு, மெத்துன்னு இருக்கு. அப்படிப்பட்ட தாமரையில் பிறப்பாலும், இந்த தாமரையில பிறக்கிறதுனாலே பருவத்தாலும், அதுக்கு மேலே அவளுடைய இப்போ இளம் பருவத்திலே இருக்கிறாளே, யுவா குமாரிணி என்று சொல்லும்படிக்கு அந்த குமார பருவத்தை தாண்டாமலே இருப்பானா எப்பொழுதுமே. இப்ப பொதுவா லௌகிகர்கள்ல எப்பவும் அதே வயசு, எத்தனை வாட்டி கேட்டா அதே வயசு சொல்றாளே, அதை போல இவள் அந்த குமாரி பருவத்திலேயே இருப்பாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பருவத்தாலும் நிரதிசய போக்கியான பிராட்டி, மிக மிக உயர்ந்ததான இனிமைத்தன்மையை உடைய பிராட்டி, நித்திய வாசம் பண்ணி அனுபவிக்கும் திருமார்பை உடையவனே. எப்பொழுதும் பிராட்டி எங்கே வசிக்கிறாள்? எம்பெருமானுடைய திருமார்பிலே தான் வசிக்கிறாள். திருமார்பு லட்சுமியாகவே எப்பொழுதும் இருக்கிறாள். அப்படி திருமார்பை உடையவனே. இப்போது அகலகில்லேன் இறையும் என்கிற சாமானியம் அன்றிக்கே ஹிரண்யனை அழியச் செய்த வீரத்தாலே பர்த்தாரம் பரிசஸ்வஜே என்கிறபடியே இவ்வடிவிலே பிராட்டி அத்தியாதரம் பண்ணினபடியே சொல்லுகிறது. ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார். இப்ப அகலகில்லேன் இறையுமேன்னு பொதுவா சொன்ன வார்த்தையை பத்தி இங்க பேசல. எப்படி ராமாவதாரத்திலே கரதூஷணாதி 14,000 ராட்சசர்களை எம்பெருமான் அழித்த பிறகு சீதா பிராட்டி அந்த எம்பெருமானை அணைத்து கொண்டாள். ஏன்னா உடம்பெல்லாம் அவனுக்கு புண்ணாயிடுது. ஏதாவது ஒரு 10 அவ 100 ஆயுதங்கள் அடிச்சா அது ஒரு 4 ஆயுதமாவது எம்பெருமான் மேல படுமே. அதனால உடம்பு திருமேனியெல்லாம் புண்ணா இருந்தது. அப்படி இருந்த அந்த திருமேனியை இவள் சீதா பிராட்டி அணைத்து கொண்டாள். அணைத்து கொண்டு அவளுக்கு அந்த எம்பெருமானுக்கு தன்னுடைய திருமேனியாலே ஒத்தடம் கொடுத்தாள். அதனால அவளுடைய புண்ணெல்லாம் ஆறி போயிடுது என்று சொல்லுவார்கள். அது இந்த பிரமாணத்திலே ரொம்ப பிரசித்தமா காட்டப்படக்கூடியது. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுதாவகம் பபுவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று இந்த பிரமாணம் இந்த ஆரண்ய காண்டத்திலே இருக்கக்கூடியது. ஸ்ரீராமாயணத்திலே சத்ருக்களை அழித்தவன், மகர்ஷிகளுக்கு சுகத்தை கொடுத்தவன். அப்படிப்பட்ட அந்த கணவனை பார்த்து, பர்த்தாவை பார்த்து வைதேகியானவள் சந்தோஷம் அடைந்தாள். வைதேகின்னா அந்த ஸ்லோகத்திலே காட்டிருக்கு. கிருஷ்டா வைதேகி, ஆனந்தமடைந்தவளாக அந்த வைதேகி இருந்தாள். அவள் பர்த்தாவான தன்னுடைய கணவனான ஸ்ரீராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள், நன்றாக அணைத்து கொண்டாள் என்று சொல்லக்கூடிய பிரமாணம். பர்த்தாரம் பரிசஸ்வஜே என்கிறபடியே இவ்வடிவிலே பிராட்டி அத்தியாதரம் பண்ணினபடியே சொல்லுகிறது. இவ்வடிவிலேன்னா இப்போ அங்கே எப்படி ஸ்ரீ ராமாவதாரத்திலே ராமன் எம்பெருமான் கரதூஷணாதிகளை ஜெயித்து வந்த பொழுது அதை பார்த்து மிகவும் ஆனந்தப்பட்டாள். வீரபத்னி ஆகையாலே அவனை அணைத்து அவனுக்கு ஒத்தடம் கொடுத்தாள். அங்கே எப்படி ஆனந்தப்பட்டாளோ அதே போல இங்கே ஹிரண்யனை எம்பெருமான் அழித்த பிறகு பிராட்டியானவள் மகிழ்ந்து அவனை அணைத்து கொண்டாள் என்று சொல்லும்படிக்கு காட்டப்படுகிறது. அப்படி ஹிரண்யனை அழியச் செய்த வீரத்தாலே பர்த்தாரம் பரிசஸ்வஜே என்கிறபடியே இவ்வடிவிலே பிராட்டி அத்தியாதரம் பண்ணினபடியே சொல்லுகிறது. நரசிம்மாவதாரத்திலையும் பிராட்டி வருகிறாள். எம்பெருமான அருகிலே போறதுக்கே கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் அவளையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறான் என்று பார்க்கலாம். லட்சுமி நரசிம்மராகவே எம்பெருமான் பல சந்நிதிகளில் சேவை சாதிக்கிறான். அதிலே கூட திருமேனியிலே அணைத்துக் கொண்டிருக்கிறது போலத்தான் இப்ப நம்ம கூறத்தாழ்வான் சந்நிதியெல்லாம் பெருமாளுடைய இடது பக்க மடியிலே பிராட்டி எழுந்து, நரசிம்ம பெருமாளுடைய இடது பக்க மடியிலே பிராட்டி எழுந்துள்ளார். அப்படி பெருமாளோட அணைத்துக் கொண்டு தன்னுடைய திருக்கையை வைத்து இப்படி அணைத்துக் கொண்டு அழகா சேவை சாதிக்கிறார். அப்படி அந்த குறிப்பிட்ட அணைப்பு, அதாவது பொதுவாக அகலகில்லை நிறையமன்னு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை சொல்லவில்லை. இங்கே எம்பெருமானை அந்த ஹிரண்யனை அந்த எம்பெருமான் அழித்த பிறகு அவளுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தாலே இந்த எம்பெருமானை அணைத்துக் கொண்டாடி அது சொல்லப்படுகிறது. இத்தால் நித்தியசூரிகள் அளவுமன்றிக்கே தலைநீர் பாட்டிலே அனுபவிக்கும் பிராட்டியும் இவ்வாசிரித பக்ஷபாதத்துக்கு தோற்றிருக்கும்படியே சொல்லிற்றாய்த்து. இதனால் என்ன சொல்லப்பட்டது?
நித்தியசூரிகள் அளவும் அன்றிக்கே. நித்தியசூரிகள் அளவும் அன்றிக்கன்னா அவர்கள் அளவுக்கு தான் ஞானம்னு கிடையாது, அவர்கள் அளவுக்கு தான் இவளுக்கு நெருக்கம்னு கிடையாது, அதை விட அதிகம். ஏன்னா இவள் பத்னியாக இருப்பதனாலே இது பிராட்டிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த பெருமை, மற்ற யாருக்கும் கிடைக்காத பெருமை, எம்பெருமானிடத்திலே அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பெருமை. அப்படி நித்தியசூரிகள் அளவும் அன்றிக்கே தலைநீர் பாட்டிலே அனுபவிக்கும் பிராட்டியும். தலைநீர் பாட்டுன்னா ஆரம்பத்திலேயே பெருமாள்னாலே கூடவே பிராட்டி இருக்கா. அப்ப பெருமாள் ஏதாவது பண்றாருன்னா முதல்ல அது பிராட்டிக்கு தான் தெரியும். அப்படி அந்த தலைநீர் பாட்டிலே அனுபவிக்கும் பிராட்டியும் இவ்வாசித்த பட்சபாதத்துக்கு தோற்றிருக்கும்படியை சொல்லிட்டார். அவளும் கூட எம்பெருமான எப்படி அடியார்களுடைய விஷயத்திலே தோற்றிருக்கிறான், இந்த அடியார்களுடைய விஷயத்திலே அவனுக்கு ஓரவஞ்சனை இருக்கிறது என்பதை பார்த்து அதிலே தோற்றிருக்கும்படியே சொல்லிற்று ஆயிற்று. அப்படி சொல்ல அந்த எம்பெருமான் விஷயத்திலே பிராட்டி இப்படி ஈடுபட்டிருக்கிறாள் என்பது சொல்லப்பட்டது. என்னடியார் அது செய்யார் என்றே அவன்படி இருப்பது, அதாவது என்னடியார் அது செய்யார், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் என்று எம்பெருமான் சொல்லுகிறார். அதாவது பிராட்டியிடத்திலே வழக்கு பேசுகிறான். பிராட்டி ஒரு அடியவனை எம்பெருமானிடத்தை சேர்த்து வைக்கிறாள். சேர்த்து வைத்த பிறகு அவளுக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்தது, ஐயோ நான் தப்பு போயிட்டோமோ அப்படின்னு. சரி, எம்பெருமான் எவ்வளவு உறுதியா இருக்கான், இந்த ஆத்மாவை உஜ்ஜீவிப்பதிலே எவ்வளவு உறுதியோட இருக்கான் என்று பார்க்கலாம்னு அவளிடத்திலே போய் சொல்லுகிறாள். இல்லை இல்லை, இவன் பார்த்தா ரொம்ப தப்பு பண்றவனா தெரியுது, நான் தெரியாம சேர்த்து வச்சுட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே எம்பெருமான் சொல்லுகிறான், என்னடியார் அது செய்யார், என்னுடைய அடியவர்கள் அப்படி என்னிடத்துல அவன் எப்பொழுது சரணாகதி பண்ணிட்டானோ அவன் என்னுடைய அடியவன் ஆயிட்டான், அவன் தப்பு பண்ணவே மாட்டான் என்றே அவன் படி இருப்பது. அவன் அப்படித்தான் நினைத்திருக்கிறான். ஆழிமேனி மாயனே, கடல் போலே சிரமகரமான திருமேனியுடைய ஆச்சரிய பூதனே. கடல் எப்படி பார்க்கறதுக்கே நம்முடைய சிரமத்தை போக்குகிறதோ, சோர்வை போக்குகிறதோ, அப்படி இருக்கக்கூடிய சிரமகரமான திருமேனியுடைய மாயனே, ஆச்சரிய பூதனே. மாயைனா ஆச்சரியம் என்ற அர்த்தம். இந்த ஆச்சரியத்தை உடையவனே. ஹிரண்யனுக்கு அனவிபவனீயமான அவ்வடிவுதானே ஆசிரியருக்கு சிரமகரமானபடியை சொல்லுகிறது. எந்த ஹிரண்யனுக்கு எம்பெருமானுடைய திருமேனியானது வெல்லப்படவே முடியாதோ அப்படிப்பட்ட அந்த திருமேனி, அந்த திருமேனியோட எம்பெருமான் ஆசிரியருக்கு சிரமகரமானபடியை சொல்லுகிறது. அடியார்களுக்கு அவர்களுடைய சோர்வை போக்குபவனாக எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது என்பது இங்கே சொல்லப்படுகிறது என்று இந்த பாசுரம். கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தே மண்ணலே அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் சிங்கமாய தேவதேவ தேனுலாப மென்மலர் மங்கை மன்னி வாழுமார்ப ஆழி மேனி மாயனே. அடுத்தது 25ஆம் பாசுரம். இதுவும் நரசிம்மாவதார பாசுரம் தான். நரசிம்மாவதாரத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். வரத்தினில் சிரத்தை மிக்க வாழை ஏற்று மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர்த்தலத்தை ஊன்றினாய் இரத்தினி இதென்ன போய் இறந்தவன் வயிற்றுள்ளே கரத்தி உன் கருத்தை யாவர் காண வல்லர் கண்ணனே என்று இந்த பாசுரம். வரத்தினில் சிரத்தை மிக்க, சிரத்தைனா ஸ்ரத்தைன்னு அர்த்தம். அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பண்ணுகிறான். எப்படியோ ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துட்டான், ஆனா அந்த வரத்தை கொண்டு தன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனையும் எம்பெருமான் அழித்தானே. அதே போல மகாபலியிடத்தை யாருமே ஜெயிக்கவே முடியாது. இவன் நல்லவனாகவும் இருக்கிறான், கெட்டவனாகவும் இருக்கான். சமயத்துல பார்த்தா கெட்டவனா இருக்கான், அடிக்கலாம் போகும்போது நல்லவனா இருக்கான். எப்படி இவனை ஜெயிக்கிறது என்று நினைக்கும் போது இரத்தினி இதென்ன பொய் என்று அந்த வாமனாவதாரத்தை எடுத்து காட்டுகிறார். அப்படி அதற்கு பிறகு இறந்தவன் வயிற்றுள்ளே கரத்தி, இந்த பூமியை எடுத்த பிறகு பிரளயம் வரும்போது தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். இப்படிப்பட்ட உன்னுடைய கருத்தை, உன்னுடைய தன்மையை யாவர் காண வல்லரே, யாராலே பார்க்க முடியும் என்று கேட்கிறார். பதவுரை. கண்ணனே, கிருஷ்ணனே, வரத்தினில் பிரமன் தந்த வரத்திலே, பிரம்மாதான் வரம் கொடுத்தார், அந்த வரத்திலே சிரத்தை மிக்க அதிகமான ஸ்ரத்தையை உடையவனாய், ரொம்ப ஸ்ரத்தை உடையவனாக இருந்து கொண்டு வாள் கத்தி போல இருக்கிற எயிற்று கோரை பற்களை உடையவனான மற்றவன் ஆசிரித்த விரோதியான ஹிரண்யனுடைய. அவன் எப்படி இருக்கான் ஹிரண்யன்? அந்த வரத்திலே மிகுந்த ஸ்ரத்தை நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான்.
கத்தி போலே இருக்கக்கூடிய கோரை பற்களை உடையவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவன் மற்ற அவன் அந்த ஆசிரித விரோதியான ஹிரண்யனுடைய, அடியார்களுக்கு விரோதியா இருப்பவன் ஹிரண்யன், அவனுடைய உரத்தினில் மார்பிலே கரத்தை திருக்கைகளை வைத்து, அதை வைத்து தன்னுடைய திருக்கைகளை அவனுடைய மார்பிலே வைத்து, மற்றவன் ஆசிரித்த விரோதியான ஹிரண்யனுடைய உரத்தில் மார்பிலே கரத்தை திருக்கைகளை வைத்து, உகிர்த்தலத்தை நக பிரதேசத்தை, இந்த உகிர்த்தலம் நகம் இருக்கக்கூடிய இடம், அந்த நக பிரதேசத்தை ஊன்றினாய், ஊன்றி கொன்றாய். உரத்தினில் மார்பிலே கரத்தை திருக்கைகளை வைத்து வைத்து உகிர்த்தலத்தை நக பிரதேசத்தை ஊன்றினாய், ஊன்றி கொன்றாய். அவனை பார்த்தா மிகவும் கோர பற்களை உடையவனாக, அடியார்களுக்கு விரோதியாக, மிகவும் பலம் வாய்ந்தவனாக ஹிரண்யன் இருக்கான். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? நகத்தை கொண்டு வந்து அவனுடைய நெஞ்சில வைத்து அவனை கொண்டு விடுகிறான். இது அப்படியே நேர்மறையா இருக்கு, எதிர்மறையா இருக்கு. அவனை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவன் எப்படி கொன்னான்னா நகத்தை வச்சு கொன்னான். அப்ப எவ்வளவு சுலபமா அந்த காரியத்தை பண்ணினாங்கிறத இங்க காட்டுறார். நக பிரதேசத்தை ஊன்றினாய், ஊன்றி கொன்றாய். நீ சர்வசக்தியாய் அவாப்த சமஸ்த காமனான நீன்னா இங்க எப்படிப்பட்ட நீ? சர்வசக்தியாக இருக்கிறாய், அவாப்த சமஸ்த காமன், எல்லா ஆசைகளும் நிறைவேறினவனாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ இரத்தி மகாபலியிடம் பூமியை யாச்சித்தாய். எதுக்காக காட்டுறாருன்னா, நீன்னு மகாபலியை பெரிய ஔதாரியம் உடையவனாக, வள்ளல் தன்மை உடையவனாக காட்டுகிறார். இவன் எப்படி இருக்கான்? போய் கேட்பவனாக இருக்கிறான், பிக்ஷை எடுப்பவனாக இருக்கிறான். ஆனா உண்மையிலே எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சர்வசக்தி, எந்த காரியமும் பண்ணக்கூடிய சக்தியை உடையவன். அதே போல அவாப்த சமஸ்த காமன், எல்லா ஆசைகளும் நிறைவேறினவன். அதனால அவன் போய் யாரையாவது ஒரு விஷயத்தை அவன் அங்கேருந்து பிடுங்கணும்னா ரொம்ப சுலபமா பிடுங்க முடியும். அதே சமயத்துல அவனுக்கு ஆசையும் இல்லை, எதையுமே வேணுங்கிற ஆசையும் இல்லை. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணினான்? போய் அங்கே பிக்ஷை எடுத்தான். மகாபலி இடத்திலே பூமியை யாச்சித்தாய். இப்படி இந்த மகாபலியிடம் பூமியை பிச்சையற்ற இது என்ன பொய்? என்ன ஆச்சரியமான பொய் இது? என்ன ஒரு பொய் செயல் உன்னுடைய செயல் என்று கேட்கிறார். இறந்த மகாபலியிடம் யாச்சித்து பெற்ற மண் பூமியை வயிற்றுளே திரு உதரத்திலே கரத்தி ஒழித்து ரட்சித்தாய். அந்த மகாபலியிடத்திலே பெற்ற பூமியைத்தான் பிற்பாடு பிரளயம் வரும்பொழுது நீ என்ன பண்ணுகிறாய்? அதே உன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறாய். அப்படி ரட்சித்தாய். உன் கருத்தை, உன் நினைவை யாவர் காணவல்லார் யார்? உன்னுடைய இப்படிப்பட்ட இந்த நினைவை, உன்னுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் மாறுகின்றன. ஒரு சமயம் பார்த்தா பெரிய பலசாலியா இருக்கக்கூடிய ஹிரண்யன் வரபலம் புஜபலம் இவற்றை உடையவனை நகத்தை வச்ச கொண்டுடுற. இன்னொரு சமயம் பார்த்தா மகாபலி என்ற அரக்கனை, அப்படி மகாபலி என்பவனை நீ பிக்ஷை எடுத்து அவனுடைய செல்வத்தை பிடுங்கிக் கொள்கிறாய். அப்படி மீட்டு கொண்டு வந்த அந்த பூமியை ஒரு சமயத்துல வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறாய். இப்படி உன்னுடைய எண்ணம் விதவிதமாக இருக்கிறதே, இது யாராலே புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். வியாக்கியானம் ஸ்பீடு இருக்கு, நல்லா இருக்கு. வியாக்கியானம் அவதாரிக்கு 25ஆம் பாட்டு. அனன்ய பிரயோஜனான பிரகலாதனுடைய விரோதியை போக்கினபடியே அனுபாஷித்துக் கொண்டு அவனுடைய அளவன்றிக்கே பிரயோஜனாந்தரபரனான இந்திரனுக்காக அர்த்தியாயும் அவ்வளவும் புகழன் இல்லாதே விமுகரான சம்சாரிகளை பிரளயாபத்திலே திருவயிற்றிலே வைத்தும் ரட்சித்த இவ்வாபத் சகத்துவத்தை அறியவல்லார் ஆர் என்கிறார். சேர்த்து சொல்றார். அதாவது நிறைய அவதாரங்கள், 3 அவதாரங்களை சேர்த்து 3 நிலைகளை எடுத்து காட்டுறார். 3 நிலைகள் என்னன்னா, முதல்ல நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்துல எம்பெருமான் என்ன பண்ணான்? அனன்ய பிரயோஜனான, அனன்ய பிரயோஜனம் வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் பகவத் கைங்கரியத்தையே ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன். அது யாரு? பிரகலாதன். இந்த பிரகலாதனுடைய விரோதியை போக்கினபடியே அனுபாஷித்துக் கொண்டு, அதை எப்படி எம்பெருமான் போக்கினான்ங்கிறத அனுபாஷிக்கிறார்னு திரும்ப சொல்றார். போன பாசுரத்துல சொன்னார், அதே விஷயத்தை இந்த பாசுரத்துல திருப்பி ஆழ்வார் அனுபவிக்கிறார். அனுபாஷித்துக் கொண்டு அவனுடைய அளவன்றிக்கே,
அவனுடைய அளவண்டிக்கைன்னா அந்த பிரகலாதனுடைய நிலையில இல்லை. யாரு? இந்திரன். இந்திரன் எப்படி இருக்கான்? பிரயோஜனாந்திரபரனாக இருக்கிறான். அவன் வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறான். அவனுக்கு வேணுங்கிறது அவனுடைய செல்வம், அவனுடைய ராஜ்யம், அதுதான் வேணும். எம்பெருமானிடத்துல அவனுக்கு அந்த அளவுக்கு ஆசை இல்லை, பிரகலாதன் அளவுக்கு ஆசை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரயோஜனாந்திரபரனான இந்திரனுக்காக அர்த்தியாயும், அதுக்காக அர்த்தின்னா அர்த்திப்பவன், அதாவது பிக்ஷை எடுப்பவன், இப்படி பிக்ஷை எடுப்பவனாக ஆனான். அர்த்தியாயும் அவ்வளவும் புகழன் இல்லாதே. இந்திரனாவது பிரயோஜனாந்திரபரன், அந்த அளவுக்கு கூட இல்லாமல் விமுகரான சம்சாரிகளை, இந்த சம்சாரிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகள் எப்படி இருக்கார்கள்? விமுகர்களாக இருக்கார்கள். விமுகர்கள்னா எம்பெருமானை பார்த்தா முகத்தை திருப்பிண்டு போறவர்களா இருக்கா. அப்படிப்பட்ட சம்சாரிகளை பிரளய ஆபத்திலே, பிரளய ஆபத்து வரும்போது என்ன பண்றான் எம்பெருமான்? தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். அப்படி திருவயிற்றிலே வைத்தும் ரட்சித்த இவ் ஆபத்சகத்துவத்தை, ஆபத்திலே கூட இருக்க, ஆபத்சகம்னா ஆபத்திலே கூட இருக்கக்கூடிய தன்மை, இந்த தன்மையை அறிய வல்லார் ஆர்? இதை யார் புரிந்து கொள்ள முடியும் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமானுடைய தன்மையை சொல்லி இப்படிப்பட்ட தன்மையை யாராலே புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். இது அவதாரிகை. அடுத்தது வியாக்கியானம். வரத்தினில் சிரத்தை மிக்க பிரம்மா தனக்கு தந்த வரத்திலே அத்தியாதரத்தை பண்ணி, இந்த ஹிரண்யன் என்ன பண்ணிட்டான்? பிரம்மாட்ட வரம் கிடைச்சதுனால அதுல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டான். பிரம்மா தனக்கு தந்த வரத்திலே, பிரம்மா வரம் கொடுத்தார் ஹிரண்யனுக்கு, அதிலே அத்தியாதரத்தை பண்ணி, மிக மிக ஆசையை பண்ணி, அதுல ரொம்ப நம்பிக்கை வைத்து விட்டான். வரப்பிரதனான பிரம்மாவுக்கு உற்பாதகன் ஆனவனோடே விரோதித்து, வரப்பிரதனான பிரம்மா, வரத்தை கொடுத்தவன் பிரம்மா, அவனுக்கு ஒரு அப்பா இருக்கான்னு இவன் தெரியாம போயிடுது. இவன் என்ன பண்ணிட்டான்? பிரம்மா நமக்கு வரம் கொடுத்தான், அந்த பிரம்மா கொடுத்த வரம் நமக்கு நல்ல காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் என்று அதிலே நம்பிக்கை வைத்தவன், அந்த பிரம்மாவுக்கு உற்பாதகன்னா அவனை படைத்தவன், அப்படிப்பட்டவனோட விரோதித்து அந்த எம்பெருமானோட போய் விரோதித்தான், அவனிடத்துல எதிரிட்டான். அவனாலே உற்பந்தனான பிரம்மா தனக்கு தந்த வரத்திலேயே மிக்க ஸ்ரத்தையை பண்ணிற்று. அந்த எம்பெருமான் அவனாலே உற்பந்தனான பிரம்மா, இந்த எம்பெருமானாலே படைக்கப்பட்ட பிரம்மா, அந்த பிரம்மா தனக்கு தந்த வரத்திலேயே, தனக்கு வரம் கொடுத்தானே அந்த வரத்திலே மிக்க ஸ்ரத்தையை பண்ணிற்று, மிகுந்த நம்பிக்கை வைத்து விட்டான். அப்படி பண்ணினாலும் என்ன பண்ணிட்டானா? கோயம் விஷ்ணு என்றானே, அவன் யார் இந்த விஷ்ணு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்துடுது அந்த பிரம்மாவுக்கு. கோயம் விஷ்ணு, இது ஒரு பிரமாணம், விஷ்ணு புராணத்திலிருந்து எடுத்து காட்டியிருக்கார். கோயம் விஷ்ணு சுதுர்புத்தே யம் பிரவீஷி புனః புனः ஜகதாம் ஈஸ்வரஸ்யேக புரத பிரசவம் மம அப்படின்னு ஒரு அழகான பிரமாணம். இது ஹிரண்யன் பிரகலாதாழ்வானை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அறிவு கட்டவனே, பிரகலாதனை பார்த்து ஹிரண்யன் சொல்றான், இவ்வுலகிற்கெல்லாம் ஈஸ்வரன் ஆகிய எனக்கு முன்னால், நான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன். இப்போ பிரம்மாவே எனக்கு வரம் கொடுத்துட்டார், இந்திரனே எனக்கு கீழ்ப்படிந்திருக்கான். அப்படிப்பட்ட எனக்கு முன்னால் எவன் ஒருவனை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறாயோ, நீ யாரையோ ஒருத்தனை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கியே, அந்த விஷ்ணு என்பவன் யாரடா அப்படின்னு பிரகலாதனை பார்த்து ஹிரண்யன் கேட்கிறான் என்று அவன் கூறினானே. என்றானிரே, தன் வரத்துக்கு புறம்பான வடிவு கொள்ளவல்லை என்று உன்னை அறியாதே வரத்தையே விஸ்வசித்திருந்தவன். அதாவது யார் வல்லார் யார் வல்லார்னு கேட்கிறாரு. எதுக்காக கேட்கிறாருன்னா, இவன் நல்ல ஹிரண்யன், இப்போ ஹிரண்யனா இருக்கட்டும் ராவணனா இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஞானம் இருக்கு, ஞானத்திலாம் ஒன்றும் குறையில. ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய தபஸ் எல்லாம் பண்ணித்தான் அந்தந்த நிலையை அடைந்திருக்கார்கள் அவர்கள். இந்த தபஸ் பண்ணணும்னா புலநடக்கம் வேணும், அதே போல என்ன சமயத்துல எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும், எதை தியானம் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுதான் அந்தந்த தபஸை அவர்கள் பண்ணியிருக்கார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள்? தன் வரத்துக்கு புறம்பான வடிவு கொள்ள வல்லை, நான் கேட்ட வரத்துக்கு வெளிப்பட்ட ஒரு வடிவை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படியே என்று உன்னை அறியாதே. அதை உன் விஷயத்திலே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொள்ளாமல் உன்னை அறியாதே வரத்தையே விஸ்வசித்திருந்தவன், அவன் வரத்தை தான் நம்பிட்டு இருந்தானே தவிர அந்த வரத்துக்கு மேல எம்பெருமானாலே ஒரு திருமேனியை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இவன் புரிந்து கொள்ளவில்லை. வாள் ஈற்று, அவனுடைய பல் எப்படி இருக்குங்கிறத கட்டுற, வாள் போல இருக்கிற ஈற்றை உடையவன். வாள், அந்த பல்ல பார்த்தா வாள் போல இருக்கான், அவ்வளவு பெரிய பல்லாக இருக்கிறது, அவ்வளவு குரூரமாக இருக்கு.
இத்தால் ஹிரண்யனுடைய புஜபலத்தை சொல்லிட்டு முதல்ல வரபலம் சொன்னார். இந்த வரபலம் இல்லாட்டி அதுக்கு மேல புஜபலமும் இருக்கு. இத்தனை நாள் அந்த உடம்பை தீனி போட்டு போட்டு வளர்த்து வைத்திருக்கிறான். அப்படி புஜபலத்தை சொல்லிட்டு வரபலத்துக்கு புறம்பான வடிவு கொண்டார் போலே புஜபலத்தை அழிக்க வல்ல சர்வசக்தி என்று அறிந்திலன். எப்படி வரபலத்துக்கு புறம்பான வடிவு கொண்டானோ அந்த வரத்துக்குன்னு ஒரு பலம் இருக்கு இல்லையா, அந்த பலத்துக்கு வெளிப்பட்ட வடிவை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான். அதே போல புஜபலத்தை அழிக்க வல்ல சர்வசக்தி, இந்த புஜபலத்தையே எம்பெருமானால் அழிக்க முடியும், அவன் சர்வசக்தன் என்பதை அறிந்திலன். அதை உன் விஷயத்துல அவன் தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை அறியாதே தன் வர பல புஜபலங்களை விஸ்வசித்திருந்த மதிகேடன். அவன் என்ன கடைசியில பார்த்தா முட்டாள். மதிகேடன் தான் முட்டாள். உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய வரபலத்தையும் புஜபலத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தான், அதை நம்பியிருந்தான். அப்படிப்பட்ட மதிகேடன். மற்றவன் சத்ருவானவன். மற்றவன்னா சத்ருவானவன், அதாவது நம் கூட்டத்திலே இல்லை, அவன் வெளிக்கூட்டத்தில் இருக்கான். மற்றுங்கிறதுனால அவன் வெளிக்கூட்டத்தில் இருக்கான், நம் கூட்டத்திலே இல்லை என்று சொல்கிறான். சத்ருவானவன் சம்பந்தம் ஒத்திருக்க மற்றவன் என்கிறது ஆசிரித்த சத்ருவே தனக்கு சத்ரு என்னும் நினைவாலே. சம்பந்தம் ஒத்திருக்க, எம்பெருமானுக்கு எல்லாரோடையும் பொதுவான சம்பந்தம் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவனை மற்றவன் என்று எம்பெருமான் நினைக்கிறான் என்றால், அடியார்களுடைய சத்ருவே ஆசிரித்த சத்ருன்னா அடியாருடைய சத்ரு, அடியாருடைய எதிரியே தனக்கு எதிரி என்னும் நினைவாலே. எம்பெருமான் என்ன நினைக்கிறான், இவனை பார்த்து ஏன் மற்றவன்னு சொல்றான். மற்றவன்னா வெளிப்பட்டவன், நம்முடைய கோஷ்டிலே இவன் இல்லை அப்படின்னு பெருமாள் வெளியில் தள்ளி வைக்கிறான் இவனை. எதனாலே என்றால், அவன் அடியார்களுக்கு எதிரியாக இருக்கான். அடியார்களுக்கு எதிரியா இருந்தா எம்பெருமானாலே விளக்கப்படுவான். அப்படி ஆசிரித்த சத்ருவே தனக்கு சத்ரு என்னும் நினைவாலே. உரத்தினில் துர்மாம்சம் கிடந்த இடத்தை குட்டமிடுவாரே போலே, துர்மானம் கிடந்த மார்பிலே. உரத்தினில் மார்புல கை வைத்தான் எம்பெருமான். அதாவது நகத்தை கொண்டு வந்து இந்த மார்பை தானே கிழித்தான். அது எதனாலேங்கிறதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார். துர்மாம்சம் கிடந்த இடத்தை குட்டமிடுவாரே போலே. மாம்சம் சாப்பிடக்கூடியவர்கள் அவர்கள் எதை பண்ணுவா, எல்லா இப்போ ஏதோ ஒரு ஆடுன்னு வச்சுக்கலாம், அந்த ஆட்டை அவன் வெட்டிட்டான், கசாப்பு கடைக்காரன் வெட்டிட்டான், அது அப்படியே 100% அந்த ஆடுடைய உடம்பு நமக்கு இல்லை, யாருக்கோ உட்கொள்வதற்கு சரியா இருக்குமான்னு அப்படி இருக்கா. சில இடம் அழுகி போயிருக்கும், சில இடம் புண்ணு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த வேண்டாத இடத்தை வெட்டிடுவான். அந்த சாப்பிடக்கூடியவன் என்ன பண்ணுவான், அந்த அதை வாங்கிட்டு வந்துட்டா கூட, முழுசா வாங்கிட்டு வந்துட்டா கூட வேண்டாத இடத்த வெட்டுவான். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா, வியாக்கியானத்தை சொல்லியிருக்கா, நமக்கு இதெல்லாம் ஒரு பொது அறிவு, நாம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா, பொது அறிவு. அதனால ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான், அதுல பார்த்தா அழுகி போன இடம் இருக்கு, அதாவது துர்மாம்சம்ங்கிற, துர்மாம்சம்னா அழுகி போன இடம். அதை என்ன பண்ணுவான், குட்டமிடுவாரே போல அதை வெட்டி விட்டுடுவான். அதே போல எம்பெருமான் என்ன பண்றான்னா, இவனுடைய மார்பிலை ஏன் கை வைத்தானா, அங்கதான் துர்மானம் இருக்கு, அங்கதான் என்னுடைய அகங்காரம் மமக்காரம் எல்லாம் அந்த நெஞ்சில தானே இருக்கு. இது அதாவது இப்போ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும், சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நெஞ்சில தான், ஹிருதயத்துல தான் காட்டப்படும். இப்போ நமக்கு எல்லாம் எதுவாக இருந்தாலும் மூளையைத்தான் இங்க தொட்டு தொட்டு காட்டுறோம். மூளைங்கிறது ஒரு கருவி, அந்த கருவியில சில பரிமாற்றங்கள் ஏற்படுறது, அது இருக்கட்டும். ஆனா நினைவுக்கு இருப்பிடம்னா அது ஹிருதயம் என்பதுதான் நம்முடைய சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தம். அதனால்தான் இந்த அவனுடைய அகங்காரம், அவனுடைய மமக்காரம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய கர்வம், அவனுடைய கெட்ட தீஞ்ச எண்ணங்கள் அதெல்லாம் எங்க இருக்கு, அவனுடைய நெஞ்சில் இருக்கு. அதனாலே எம்பெருமான் அங்கே போய் கையை வைத்தான். உரத்தினில் அப்படிங்கிறதுக்கு இது அழகான அர்த்தம். கரத்தை வைத்து, எதை கொண்டு போய் வைத்தான்னா தன்னுடைய கரத்தை கொண்டு போய் வைத்தான். அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டிருக்கார். அப்யேஷ பிருஷ்டே மம ஹஸ்த பத்மம் கரிஷ்யதி. அப்யேஷ பிருஷ்டே மம ஹஸ்த பத்மம் கரிஷ்யதி ஸ்ரீமத் அனந்த மூர்த்தி யஸ்யாங்குலி ஸ்பர்ஷ ஹதா கிலாகைஹி அவாப்யதே சித்திர் அயாஸ்த தோஷா என்று ஒரு பிரமாணம் விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடியது. திருக்கையினுடைய விரல்களின் ஸ்பர்சத்தினாலே எல்லா பாபங்களும் போக பெற்றவர்களாலே தோஷமற்ற மோட்சம் அடையப்படுகிறதோ, அந்த அழகிய திருக்கை தாமரை அனந்தமூர்த்தியான கண்ணன் என் முதுகிலே வைத்தருள்வானோ என்கிறபடியே. ஒரு அழகான பிரமாணம் விஷ்ணு புராணத்துல. அக்ரூரன் வருகிறான், அங்கேருந்து ராத்திரி முதல் நாள் சாயந்தரமா கம்சன் கூட்டு சொல்றான்,
நீ போய் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு வான்னு சொல்றான். உடனே அக்ரூரன் சரி நாம் போகலாம், இப்போ ராத்திரிக்குள்ள போக வேண்டாம், அதிகாலையிலே புறப்பட்டு போகலாம் என்று முடிவு பண்றான். தன்னுடைய இடத்துக்கு போனான். அங்கே ராத்திரியிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கான். கண்ணனை போய் சந்திக்க போறோம், கண்ணனை போய் சந்திக்க போறோம், கண்ணனை சந்திக்க போகிறோம், அவன் நம்மை அணைத்துக் கொள்வான், நம்மை தொடுவான், நம்மை கட்டிக்கொள்வான், நம்ம இடத்துல பேசுவான், இப்படியெல்லாம் அதை நினைச்சுட்டே இருக்கான். அப்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, திருக்கையினுடைய திருவிரல்களின் ஸ்பர்சத்தினாலே எல்லா பாப்பங்களும் போக பெற்றவர்களாலே தோஷமற்ற மோட்சம் அடையப்படுகிறதோ. அதாவது எம்பெருமானுடைய திருக்கைகள், அதில் இருக்கக்கூடிய விரல்கள், அதனுடைய ஸ்பர்சத்தினாலே எல்லா பாப்பங்களும் போக பெற்றவர்கள். எம்பெருமானுடைய திருவிரல்கள் படுவதனால எல்லா பாப்பங்களும் போயிடுறது. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தோஷமற்ற மோட்சத்தை அடைகிறார்கள். அப்படி அடையப்படுகிறதோ அந்த அழகிய திருக்கை தாமரையை, அந்த அழகான திருக்கை தாமரைன்னு அந்த திருக்கைகள், அதை அனந்தமூர்த்தியான கண்ணன், அனந்தமூர்த்தினா ஒரு எல்லையில்லாத திருமேனியை உடையவனான கண்ணன், அவன் என் முதுகிலே வைத்தருள்வானோ, அவன் என்னுடைய முதுகிலே அதை அந்த கையை வைப்பானா, அந்த திருவிரல்களை வைப்பானா என்று அக்ரூராதிகளுக்கு உஜ்ஜீவன ஹேத்துவாய், அக்ரூரர் போன்றவர்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு காரணமா எது இருக்கு? எம்பெருமானுடைய திருக்கை, எம்பெருமானுடைய திருவிரல்கள் இருக்கு. அந்த அப்படி இருக்கக்கூடிய அது, அதே போல அடிச்சியோம் தலைமிசை நீ அணியா என்று பிரணயினிக்கு போக்கியமாயிருக்கும் திருக்கையை. பிரணயினிகள்னா காதலிகள், பிரணயின காதலர், பிரணயினா காதலி. காதலிகளுக்கு எது போக்கியமா இருக்கு? எம்பெருமானுடைய திருக்கைகள் போக்கியமா இருக்கு. அதான் அடிச்சியோம், அடிச்சியோம்னா அடியவள், அதுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தை அடியவன் ஆண்பால், அடியேன் அப்படின்னு சொல்றோம். அடியேன்கிறதுக்கு எதிர் வார்த்தை எதுன்னா அடிச்சியோம். அடிச்சியோம்னா அது பன்மை, அடிச்சின்னா அது ஒருமை. அடியேன் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர்மறைனா அடிச்சி அப்படிங்கிறது. அதே அடியோங்கள் அப்படின்னு பன்மையில சொல்றோம். அது பெண்பால்ல சொல்லும்போது அடிச்சியோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது பாசுரத்துல, இது வேய்மருத்தோழனை பதிகத்துல ஆழ்வார் கோபிகை பாவனையில சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் இது. அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் என்று எம்பெருமானுடைய அந்த திருக்கைகள், அதை யாரிடத்திலே கொண்டு போய் ஆசையோட வைக்கிறான்? யாருக்கு அது இனிமையாக இருக்கிறது? அவனுடைய காதலிகளுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த போக்கியமாயிருக்கும் திருக்கையை துஷ்பிரகிருதி ஆனவனுடைய திண்ணிய மார்பிலே வைத்து, பக்தர்களுக்கு அவனுடைய திருக்கை திருவிரல்கள் தீண்டினால் அது உஜ்ஜீவனத்துக்கு காரணமாக இருக்கும். காதலிகளுக்கு அவனுடைய திருக்கை திருவிரல்கள் தீண்டினால் அது அவர்களுக்கு போக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருக்கை திருவிரல்களை கொண்டு வந்து துஷ்பிரகிருதியானவனுடைய திண்ணிய மார்பிலே வைத்து, உறுதியான மார்பு, அப்படியே அது உறுதியா இருக்கு, அந்த மார்பிலே வைத்து உகிர்த்தலத்தை ஊன்றினாய், வரத்துக்கு புறம்பான வத சாதனமாய் அத்தியந்த சுகுமாரமான உகிராலே அனாயாசேன கொன்றாய். உகிர்த்தலம், உகிர்த்தலம்னா தலம்ங்கிறதுக்கு நிலம்னு ஒரு அர்த்தம், இதழ் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் காட்டியிருக்கார். தலம்னா நிலம், இதழும். அந்த உகிர்த்தலம்னா இந்த விரல்கள்ல இந்த நகம் இப்படிதானே இருக்கு, அது பார்க்கறதுக்கு ஒரு இதழ் மாதிரி இருக்கு இல்லையா, அதனாலே அதை உகிர் இதழ்னு சொல்லலாம். இல்ல உகிர்த்தலம்னா அந்த உகிரனுடைய இடம், அந்த இடத்தை கொண்டு வந்து நெஞ்சிலே வைத்தான். அதான் உகிர்த்தலத்தை ஊன்றினாய். வரத்துக்கு புறம்பான, வரத்துல நிறைய கட்டுப்பாடு வச்சுட்டான். இந்த ஆயுதங்களை கொண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத போல, அதே போல பகல்ல பண்ணக்கூடாது, ராத்திரியில பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பல கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறான். அந்த வரத்துக்கு புறம்பான வத சாதனம், வதத்துக்கு காரணம், இவனை வதம் பண்ணுவதற்கு எது சாதனமாக இருக்கிறது? இந்த உயிர் தான். இப்போ அந்த எம்பெருமானுடைய நகங்கள் தான், திருநகங்கள் தான். அப்படிப்பட்ட அந்த வரத்துக்கு புறம்பான வத சாதனமாய் அத்தியந்த சுகுமாரமான உகிராலே, அதுவும் அந்த சுகுமாரமா மிக மிக மென்மையானதான உகிர். நாம நினைக்கிறோம் உகிர்னா ரொம்ப கெட்டியா இருக்கும் அப்படின்ட்டு, ஆனா அப்படி இல்லையா. எம்பெருமானுடைய உகிர் என்பதனாலே அது ரொம்ப மென்மையாத்தான் இருக்கும். ஆனா அந்த உகிராலே இவனை கொல்ல வேணும்னு பொழுது அப்போ அது மாறிடுறது குரூரமாக. ஆனா எம்பெருமானுடைய உகிரும் கூட மென்மையாத்தான் இருக்கும். ஆனா இவனை கொல்ல வேணுங்கிற பொழுது அதை எம்பெருமான் மாற்றிக் கொள்கிறான். அப்படிப்பட்ட உகிராலே அனாயாசேன கொன்றாய், அனாயாசமாக கொன்றாய். ஒரு பெரிய முயற்சியெல்லாம் இல்லாமல்
ரொம்ப சுலபமாக கொன்றாய். இரத்தினி இரண்யனில் காட்டில் தத் சத் சந்தான ஜனான மகாபலி பக்கலிலே ஔதாரிய குணம் என்பதொரு குணம் உண்டாகையாலே அர்த்தித்வத்திலே இழிந்தாய். இரத்தினா நீ பிக்ஷை எடுத்தாய் என்று சொல்லுகிறார். இப்ப ஹிரண்யனுக்கும் அவனுடைய வம்சத்துல வந்தவன் தான் பிரகலாதனும். ஏன்னா அசுர வம்சத்துல வர்றவன் தான். ஹிரண்யனிற் காட்டில் தத் சந்தான ஜனான, தத் சந்தான ஜன் அப்படின்னா அந்த சந்தானத்திலே அந்த வம்சத்திலே வந்தவன், அப்படிப்பட்டவனான மகாபலி. அந்த மகாபலி பக்கலிலே அவன் விஷயத்திலே ஔதாரிய குணம் என்பது ஒரு குணம் உண்டாகையாலே அந்த மகாபலியிடத்திலே ஔதாரியம்ங்கிற ஒரு நல்ல குணம் இருக்கு. யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சங்கல்பத்தின்படி நடந்து கொண்டும் இருக்கான். அந்த யாகசாலையில யாரு போய் எதை கேட்டாலும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருப்பதனாலே எம்பெருமான் என்ன பண்றான்? அர்த்தித்வத்திலே இழிந்தாய். அவனிடத்துல போய் கேட்பதிலே நீ ஈடுபட்டாய். இழிந்தாய்னா ஈடுபட்டாய்னு அர்த்தம். அர்த்தித்வத்திலே இழிந்தாய், அதிலே ஈடுபட்டாய். இரத்தினி சர்வசக்தியாய் அவாப்த சமஸ்த காமனான நீ. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சர்வசக்தியாக இருக்கான். எது வேணுமானாலும் அவன் நினைத்தா பண்ண முடியும். அதே போல அவாப்த சமஸ்த காமனாகவும் இருக்கிறான். எல்லா ஆசைகளும் நிறைவேறினவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்படி பிக்ஷை எடுப்பவனாக போறது ஆச்சரியமா இருக்கு. அதனால்தான் பல சமயங்களில் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஆழ்வார்கள். உனக்கு எந்த காரியமும் நீ சுலபமாக பண்ணிவிட முடியும், அதே சமயத்துல உனக்கு ஆசையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பிக்ஷை எடுக்கணும்? இப்ப யாரோ ஒருத்தன் பிக்ஷை எடுக்கிறான்னா ஒண்ணு அவனுக்கு சக்தி இல்லை, ஏன்பா பிக்ஷை எடுக்கிற? உனக்கு உழைச்சி சம்பாதிக்கிற அளவுக்கு உடம்புல பார்த்தா வலிமையா, உடம்புலாம் நல்லா பலமா தானே இருக்கு, ஏன் பிச்சை எடுக்கிற கேட்கறா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு நல்லா இருந்தா பிச்சை எடுக்க மாட்டான்னு அர்த்தம். ஆனா இவனுக்கு சக்தியோ இருக்கு, எல்லா விதமான சக்தியும் இருக்கு. அதுக்கு மேல சரி பிச்சை எடுக்கிறேன், எனக்கு சக்தி இருக்கு, ஆனா எனக்கு வேலை பண்ண சோம்பேறித்தனம் இருக்கு, ஆனா ஆசை எனக்கு விடல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை இருக்கு, அதனால நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவனுக்கு அந்த ஆசையும் கிடையாது. எல்லா ஆசைகளும் நிறைவேறினவனாக இருக்கிறான். அவாப்த சமஸ்த காமனான நீ அலம்புரிந்த நெடுங்கையாலே இறப்பதே. அதுவும் எப்படிப்பட்ட கையாலே இறக்கிறாய்? இறப்பதுன்னா பிக்ஷை எடுப்பது. எந்த கையாலே எடுக்கிறாய் என்றால் திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தை எடுத்திருக்காருங்க. 6ஆம் பாசுரத்தில் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் என்று அந்த பாசுரம். அதுல எம்பெருமானுடைய கை அலம் புரிந்த நெடுந்தடக்கை. தடக்கைன்னா நல்ல பெரிய கை, நெடும் கைனா நீண்ட கை. இது ஒண்ணு அகலம் ஒண்ணு நீளம்னு வச்சுக்கலாம். அப்படி நெடும் தடக்கை. அது எப்படி இருக்கான்? அலம் புரிந்த. அலம் புரிந்தன்னா அலம்னா போதும் என்று அர்த்தம். அதாவது நம்ம இடத்துல வாங்கிக்கிறவன் போதும்னு சொல்ற வரைக்கும் எம்பெருமான் கொடுத்துட்டே இருப்பானா, அதுதான் அலம் புரிந்த. அவன் போதும்னு சொல்லும் அளவுக்கு. இப்ப அக்னிக்கு அனலம்னு பேர். எதனாலே? அது போதும்னே சொல்லாது, எதை போட்டாலும் எரிச்சுட்டே இருக்கும். அது அதனால்தான் அனலம்னு பேர் அதுக்கு. எம்பெருமான் எப்படி கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு வாங்கிக் கொள்பவன் போதும்னு சொல்ற அளவுக்கு எம்பெருமான் கொடுப்பவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கையை கொண்டு அலம்புரிந்த நெடுந்தடக்கையாலே இறப்பதே, அதை கொண்டு இறக்கிறாயே, இது என்ன ஆச்சரியம்? ஹிரண்யனுக்காக உடம்பை அழிய மாறினாய். ஹிரண்யனுக்காக என்ன பண்ணினாய்? உடம்பை அழிய மாறினா உன்னுடைய திவ்யமான திருமேனியை ஒரு சிங்கமும் நரனும் கலந்த உருவமாக மாற்றிக்கொண்டாய். ஆனா இங்கே பிரயோஜனாந்திரபரனான இந்திரனுக்காக உனக்கு நிரூபகமான ஔதாரியத்தை அழிய மாறிற்று. இங்கே குணத்தை மாத்திண்ட, அங்க உருவத்தை மாத்திண்ட, இங்கே குணத்தை மாத்திண்ட. இங்க என்ன குணம்? உனக்கு நிரூபகமான ஔதாரியம். உனக்கு எது நிரூபகம்? உனக்கு அடையாளமே வள்ளல். வள்ளல்ங்கிறது அந்த வள்ளல் தன்மை தான் எம்பெருமானுக்கு அடையாளமே. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவன். குலந்தரும் செல்வந்தரும் அடியார் படுதுயர் எல்லாம் என்று அந்த பாசுரத்தை எடுத்து காட்டும்படிக்கு எல்லாத்தையும் கொடுப்பவன். சகல பல பிரதோகி விஷ்ணுஹு என்று சாஸ்திரத்துல முக்கியமா எல்லாத்தையும் கொடுப்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஔதாரியத்தை அழிய மாறிட்டு இப்ப எப்படி ஆயிடுத்து? அவனுக்கு ஔதாரியம் இருக்கு, நீ போய் அவன்கிட்ட பிக்ஷை எடுக்கிறேங்கிற மாதிரி ஆக்கிட்டு இருக்காயே. இது என்ன பொய்? இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது என்ன? இது பொய்யான ஒரு செயலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது என்ன பொய்? உன்னது அல்லாத ஒன்றை அர்த்தித்தாய் ஆகிலிரே உன் அர்த்தித்துவம் மெய்யாவது. நீ போய் பிக்ஷை எடுக்கிற, உன்னிடத்துல உன்னுடைய சொத்து இல்லாததை நீ பிக்ஷை எடுத்து வாங்கினா நீ பிக்ஷை எடுப்பது உண்மை. ஆனா அப்படி இங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் எல்லாம் உன்னுடையதுதான். அப்படி இருப்பதை நீ வாங்கிக் கொள்வதனாலே இது பொய் என்று சொல்லலாம். தன்னதொன்றை தந்தான் ஆகிலே மகாபலி ஔதாரியம் மெய்யாவது. அவனுடைய வள்ளல் தன்மை எப்பொழுது உண்மையாகும்?
தன்னது ஒன்றை தந்தான் ஆகிறீரே. அவனோடது உண்மையான அவனோடதா இருந்தா அதை கொடுத்தான் என்றால் அப்பொழுது அவனுடைய ஔதாரியம் மெய்யாகும். ஆனா இங்க ரெண்டுமே இல்லையே. இது எப்படி இருக்கு? பொருளும் உன்னுடையது, கொடுப்பவனும் தன்னதுன்னு நினைச்சு கொடுக்குறான். அப்ப இது என்ன பொய் இது இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா இதுல ஒரு விஷயத்தை மட்டும் விசாரிச்சு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கார். இது பொய் என்ன, அது இது என்ன பொய் என்றது. இப்ப இது பொய்னே சொல்லியிருக்கலாமே ஆழ்வார். இது பொய் தானே, எம்பெருமான் பண்ணது பொய் தானே, அப்படி பொய்னே சொல்லியிருக்கலாமா. அது ஏன் இது என்ன பொய், இது எனக்கு பொய்யா என்னன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எதனாலே என்றால் அதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார். இது என்ன பொய் என்றது அர்த்தித்வ பலமான திரைவிக்கிரம அபதானத்தை ஸ்ருதி ஓதான் என்றது. ஸ்ருதியே சொல்லியிருக்கிறது. எம்பெருமான் போய் அர்த்தித்தான், அதாவது பிரார்த்தித்தான். அந்த பிரார்த்தனைக்கு பலமாக திரைலோக்கிய அபதானம், திரைவிக்கிரம அபதானம், அதாவது 3 லோகங்களையும் ஜெயித்தவன். விக்ரமன்னா ஜெயித்தவன் அர்த்தம், திரைவிக்கிரமன்னா 3 லோகங்களையும் ஜெயித்தவன் என்று அர்த்தம். அப்படி திரைவிக்கிரம அபதானத்தை ஸ்ருதி ஓதான் என்றது, ஸ்ருதியே சொல்லி இருக்கிறது. எத்ராம்பு வின்யஸ்ய என்று ஔதாரியத்துக்கு, அதாவது ஸ்ருதி எங்க சொல்லியிருக்குன்னா திருநிபதா விஷக்கிரமே என்று எம்பெருமான் 3 அடிகளினாலே இந்த உலகத்தை அளந்தான், ஆக்கிரமித்தான் என்று திருவிக்கிரமனானவன் இப்படி பண்ணியிருக்கிறான் என்று வேதமே சூக்தத்திலே, புருஷ சூக்தத்திலே சொல்லுகிறது, விஷ்ணு சூக்தத்திலே சொல்லுகிறது. அப்படி வேதமே சொல்லுகிறது. எத்ராம்பு வின்யஸ்ய என்று ஔதாரியத்துக்கு பலமாக மகாபலிக்கு இந்திரபதத்தை சொல்லான் என்றது. அதுக்கு மேலே எத்ராம்பு வின்யஸ்ய பலிர் மனோஜான் அவாபபோகான் வசுதா தலஸ்தஹ. ததா அமரத்வம் திரிதசாதிபத்தியம் மன்வந்தரம் பூர்ணம் அபேத சத்ருகு என்று விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது எம்பெருமான் இந்த மகாபலியிடத்திலிருந்து ஜலத்தை வாங்கி கொண்டு அப்பொழுது உலகத்தையும் அளந்தான். அப்படி எந்த திருக்கையிலே தான ஜலத்தை விட்டு மகாபலியானவன் இந்த பூமியில் இருந்து கொண்டே மிக வலிய போகங்களை அடைந்தானோ, அதாவது மகாபலியை எம்பெருமானதோ வஞ்சித்து விட்டான் அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா அப்படியெல்லாம் இல்லை. அவனிடத்திலிருந்து இந்த ஸ்வர்கலோகம் வரைக்கும் மீட்டு கொடுக்க வேண்டும், இந்திரனுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் எம்பெருமான குறிக்கோளை தவிர அவனை துன்பப்படுத்தணும்னா குறிக்கோள் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைச்சிருக்குங்கிறதே இந்த ஸ்லோகம் சொல்றது. அவன் பெரிய போகங்களை எல்லாம் அடைந்தான், இந்த பூமியில் இருந்து கொண்டே மிக அழகிய போகங்களை அடைந்தான். அதே போல தேவனாயிருக்கும் தன்மையையும் தேவேந்திர பதவியையும் பூர்ண மன்வந்தர காலத்தையும் எதிரிகள் நீங்க பெற்று அடைந்தானோ. இதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்கு, தேவேந்திர பதவி கிடைச்சிருக்கு. அதே போல தேவனா இருக்கக்கூடிய தன்மை, இவனும் அசுரனா இருக்கிறவனுக்கு தேவனாக அந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பூர்ண மன்வந்தர காலம், ஒரு மன்வந்தரம்னா 14 சதுர்யுகங்கள், அவ்வளவு சதுர்யுகங்கள் வரைக்கும் வாழக்கூடிய அந்த நிலை இவனுக்கு கிடைச்சிருக்கு. எதிரிகள் நீங்க பெற்று, எதிரிகளே இல்லாத நிலையை பெற்றான். இவ்வளவு நன்மை அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று மகாபலிக்கு இந்திரபதத்தை சொல்லான் என்றது. ஆக பிரமாணங்களாலே பொய் என்ன ஒண்ணாது. இதை பார்த்தா பொய்ன்னு நமக்கு தெரியறது. ஆனா பிரமாணங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால பொய்ன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இது என்ன பொய், இது என்ன பொய்யா மெய்யா என்று ஆழ்வார் சந்தேகப்படுகிறார். அதுக்கு என்ன காரணம்னா, பார்த்தா பொய் போலத்தான் இருக்கு, ஆனா பிரமாணங்களாலே இதை பொய்ன்னு சொல்ல முடியாது. தன்னத்தை அவனதாக்கி கொண்டு இறக்கையாலும், மகாபலி அவனத்தை தன்னதாக்கி கொண்டு கொடுக்கையாலும் மெய்யென்ன ஒண்ணாது. ஆகையாலே இதென்ன பொய் என்கிறார். அதாவது எம்பெருமான் இந்த நன்மைகளை எல்லாம் மகாபலிக்கு பண்ணியிருக்கான்னு தெரிகிறது. அவன் உலகளந்தான், திருவிக்கிரம அபதானத்தை பண்ணினான், மகாபலிக்கு நன்மையை பண்ணினான் என்று சொல்வதனாலே இது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனா பார்த்தா நமக்கு தெரியாது இது எம்பெருமானுடைய சொத்து, மகாபலி தான் இதை தவறாக ஆண்டு கொண்டிருந்தான். ஆனா எம்பெருமான் வந்து கேட்ட உடனே அதை கொடுத்துட்டான். இப்படி இருப்பதனாலே இதை மெய்ன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் இது என்ன பொய் என்கிறார். அதனால தான் ஆழ்வார் இப்படி இது என்ன பொய்ன்னு ஆச்சரியமாக சொல்லுகிறார். இறந்தவன் வயிற்றுளே கரத்தி, அர்த்தித்து பெற்ற பூமி என்று பிரளயாபத்திலே ஆபத்தே ஹேதுவாக திருவயிற்றிலே ஒளித்து வைத்து ரட்சித்தி. இது அர்த்தித்து பெற்ற பூமி. என்னதான் இருந்தாலும் நமக்கு கிடைச்ச பூமியை பத்திரமா பார்த்துப்போம் இல்லையா. நமக்கு ஏதோ ஒரு பொருள், நம்ம பொருள்னா கூட அப்படி இப்படி வச்சுட்டு போயிடுவோம். ஏதோ நமக்கு ஒண்ணு யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கா, அப்போ அந்த பொருள் நம்ம பத்திரமா பார்த்துப்போம். அதே போல எம்பெருமான்
அர்த்தித்த பூமி என்று பிரளய ஆபத்து வரும்பொழுது என்ன பண்ணுகிறான்? ஆபத்தே ஹேத்துவாக திருவயிற்றிலே ஒழித்து வைத்து ரட்சித்தி, நீ ரட்சித்தாயே. ஆபத்தே காரணமாக, வேறு எதுவும் காரணம் இல்லை. அவன் காப்பாத்தினதுக்கு என்ன காரணம்? ஆபத்து மட்டும்தான் காரணம். யாரும் வந்து அவன்கிட்ட கேட்கல, ஐயோ என்னை காப்பாத்து பிரளயம் வருது என்று யாரும் கேட்கவில்லை. அவனே காப்பாத்தினான். ஆபத்தை பார்த்து இதுவே காரணம் என்று காப்பாத்தினான். உன் கருத்தை யாவர் காண வல்லார், உன் நினைவை யாவர் காண வல்லார். உன்னுடைய கருத்துனா உன்னுடைய நினைவு, அதை யாராலே பார்க்க முடியும்? அனன்ய பிரயோஜனான பிரகலாதனோடு, பிரயோஜனாந்தரபரனான இந்திரனோடு, விமுகரான சம்சாரிகளோடு வாசியற ரட்சிக்கிற உன் நினைவை ஞானாதிகர் ஆர்தான் அறிய வல்லார். அனன்ய பிரயோஜனான பிரகலாதன், அவனாலே உன்னுடைய நினைவை புரிந்து கொள்ள முடியாது. பிரயோஜனாந்தரபரனான இந்திரன், அவனும் உன்னுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியாது, உன்னுடைய நினைவை புரிந்து கொள்ள முடியாது. விமுகரான சம்சாரிகள் எம்பெருமானை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய சம்சாரிகள், இவர்களும் உன்னுடைய அந்த நினைவை புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு மேல அப்படி வாச்சியற ரட்சிக்கிற, இப்படி எந்த வித்தியாசமும் பார்க்க எல்லாரையும் நீ ரட்சிக்கிறாயே, அப்படிப்பட்ட உன் நினைவை ஞானாதிகர் ஆர்தான் அறிய வந்தார். இதை இந்த 3 பேரை விட்டுடலாம். ஞானாதிகர்களாக இருக்கார்களே, நல்ல ஞானம் உள்ளவர்கள், அவர்களால அறிய முடியுமா? அவர்களால அறிய முடியாது. கண்ணனே, கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையரையும் பசுக்களையும் ரட்சித்து உன்னை ஒழிய செல்லாதபடி பண்ணி அவர்களுக்கு நியாமியனான நீயே அருளி செய்ய வேண்டும் என்று கருத்து. ஏன் கண்ணனேன்னு கூப்பிடுறாருன்னா, நீதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா விளக்குவாய். நீ கிருஷ்ணனாய் வந்து அவதரித்தாய், இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையரையும் பசுக்களையும் ரட்சித்து. இந்த இடையர்கள்லாம் எப்படி இருக்கா? இடக்கை வலக்கை கூட தெரியாது. உங்களுக்கு இடதுகை எழுதுனா இதை காட்டுவா, வலதுகை எழுதுனா இப்படி காட்டுவா, அப்படி மாற்றி காட்டக்கூடியவர்கள். அப்படி இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையரையும் பசுக்களையும் ரட்சித்து, பசுக்களையும் நீ காப்பாத்தினாயே. அப்படி ரட்சித்து உன்னை ஒழியா செல்லாதபடி பண்ணி அவர்களை எப்படி நீ மாத்திட்ட? கண்ணன் இல்லைன்னா அவர்களால் உயிரே வாழ முடியாதபடிக்கு பண்ணி விட்டான். அப்படி பண்ணி அவர்களுக்கு நியாமியனான நீ, அவர்களை ஆணையிட்டு நடத்துபவனான நீயே அருளி செய்ய வேண்டும். நீ தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா எப்படி இருந்தவர்களை நீ எப்படி உன்னை விட்டு பிரியாமல் இருக்கும்படிக்கு பண்ணிவிட்டாய். அப்படி இருக்கக்கூடிய உன்னாலேதான் இதை எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும், எங்களுக்காக புரிந்து கொள்ள முடியாது என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 25வது பாசுரம். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையற்ற மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர்த்தளத்தை ஊன்றினாய், இரத்தினி இதென்ன போய் இறந்தவன் வயிற்றுள்ளே கரத்தி உன் கருத்தை யாவர் காண வல்லர் கண்ணனே என்று 25ஆம் பாசுரம். மேலே இருக்கக்கூடிய பாசுரார்த்தங்கள் நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளே சரணம், திருமழிசை ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org